என்னையா பேசுனேன் சொல்லியா அப்படின்னு அண்ணா சொன்னோன்னு சொன்னார். ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. எதுக்கு 50 ரூபா? 50 ரூபா கொடுத்தா தான் எனக்கு பேச்சு வரணும். கிட்டாதார் வந்து பார்ப்பார். அப்போ ஒரு நான் டக்குன்னு ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்படி கொடுப்பாரு. என்னையா அப்படின்னுவார். என்ன மிட்டாதார் எலுமிச்சம்பழம் பார்த்ததில்ல எனக்கு அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் அந்த எனக்கு ரொம்ப நாள் ஆசை, உப்புக்கும் ஆசை தானே அப்படின்னு சொல்லுவோம். சண்முக சுந்தரம் வாசிக்கிற தில்லானாவுக்கு மோகனம் ஆடக்கூடாது. உடனே ஒரு திருப்பி சொல்லுவார், ஏன் நீர் ஆட போறீங்க? கிளைமேக்ஸ்லாம் முடியும். முடிச்சுட்டு பாலையா வந்து சொல்லுவார், ஏண்டா நரம்பு பயில உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி. அடுத்த நிமிஷம் அப்படியே நாகேஷ் டைலாக் அடிப்பார், ஏன் வெக்கப்பட்ட போலீஸ்காரை விட்டுருவாளா அப்படின்னு. அந்த இவனை கூட்டு வரதுக்கு பாதி தான் வந்து எங்கடா பாதி இந்த மாதிரி. சிக்கன் சாப்பிடுவேங்க, வந்து சாப்பிடுவேன். பரோட்டா பிரியாணி அந்த மாதிரி எங்கள் விருதுநகர் பரோட்டா அந்த மாதிரி சாப்பிடுவேன். தோசை இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். அவர் உங்களை பாராட்டுறதுக்காக ஏதோ கைப்பட லெட்டர்லாம் எழுதி கொடுத்தாரு, ஒரு குறிப்பு எழுதி கொடுத்தாரு. அவர் கைப்பட எழுதி கொடுத்தேன்னா, போன கவர்மெண்ட் முடிய போகும்போது 2001ஆம் ஆண்டு பட்ஜெட் கடைசியாக முடிக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது முதலமைச்சராக இருக்கிறார். அவர் அப்போ முடிக்கிறாங்க. அதுதான் கடைசி அவங்களுடைய கூட்டத்தொடர் முடியுது. எப்பயுமே நான் வந்து பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், அது வேறு துறைகளில் பேசுவேன். இப்போ அதில் ஏற்கனவே நான் அமைச்சராக இருந்தனால அதில் செயல்பாடு அதிகமாக இருந்தது. ஆனால் அப்போ தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார் முதலமைச்சர். அப்போ அவர் என்ன நினச்சாருந்தில்ல, என்னையை வந்து நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறையில் பேசுங்க அப்படின்னு என்னை சொல்லிட்டார். அதுவரை நான் அது பெருசாக பேசினதில்லை. அது வந்து இன்னொன்று அது முடியுது, அதோட சட்டசபை முடியுது, எலெக்ஷனுக்கு போகும். ஸோ எல்லோரும் அது கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பொறுப்பில் வச்சுருந்த துறை, முதலமைச்சருடைய பொறுப்பில் இருந்த துறை. ஸோ நான் ரொம்ப கவனமாக அது எனக்கு திடீர்னு அப்போ கொறடாவாக இருந்த இப்போ உணவு அமைச்சர் சக்கரபாணி கூப்பிட்டு, அரசு இந்த மாதிரி தலைவர் வந்து உங்களை இதில் பேச சொல்லிட்டாரு அப்படின்னு. நான் உடனே அவசரமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். புதிய திறன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். திரு துரைமுருகன் அவரோட கூட பேசினேன். நான் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர்கிட்டையும் பேசினேன். நிறைய கூப்பிட்டு அசம்பிளியில் பேச ஆரம்பித்தேன். பேசி ஆரம்பித்தோன்னே எல்லாம் ஒரே கைதிட்டு இருந்தது. இன்னும் எதிர்த்தரப்பில் இருந்தவங்களாம் கூட நீங்கள் நல்லா பேசுனீங்க, நல்லா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நல்லா போச்சு அது. அப்போ பேசி முடிச்சுட்டு என் உரையை நான் நிறைவு செய்து முடிக்கேன். ஏன்னா நான் தான் காலைல ஆரம்பிக்கணும். முடித்த உடனே ஒரு குறிப்பு எழுதி சிஎம் வந்து மிக அருமையான உரை, மிக அற்புதமான பேச்சு, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு போட்டு ஒரு குறிப்பு எழுதி எனக்கு அனுப்பிச்சி விட்டார். அது இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். நான் இந்த குறிப்பை வீட்டில். சட்டசபை பற்றிலாம் பேசும்போது எங்களுக்கு யோசிச்சாலே ஞாபகம் வருது, நீங்கள் செல்லூர்ராஜ் அவர்களை வந்து 2 விஷயம் சொல்லியிருப்பீங்க. அது இப்போ வரைக்குமே எப்போ பார்த்தாலுமே ஒரு மாதிரி சிரிப்பு வரக்கூடிய ஃபன்னான ஒரு விஷயமாக இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறமா அவர் உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டிருக்காரா? இல்லை, அவர் மிக சிறந்த நல்ல மனிதருங்க. ஒரு மூத்த அரசியல்வாதி, எல்லாரோடும் மதிக்கப்படக்கூடியவர். மதுரை மட்டுமல்ல, எல்லா இடத்தையும் மதிக்கப்படுவார். எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை உண்டு திரு செல்லூர்ராஜ் அவர்கள் மீது. அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார். முடிச்சுட்டு நான் காரிடாரில் பார்க்கும்போது கூட, என்ன தம்பி இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக தான் சொன்னார். அது நான் அவரை காயப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக நான் எடுக்கலை. அதை அவர் சரியான முறையில் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபார் ஃபன்னாக நம்ம அவர் சொன்னோன்றதையும் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார், அதை எடுத்துக்கிட்டார். மற்றபடி அவர் மீது அவர் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி, தொடர்ந்து அமைச்சராக கூட்டுறவுத்துறையில் இருந்தவர், என்னுடைய தனிப்பட்ட மரியாதைக்குரியவர். சமீபத்தில் அவர்கிட்டயும் நாங்கள் பேசும்போது நாங்கள் கேட்டிருந்தோம், அப்படிலாம் அவங்களை சொல்லுவாங்களே இருந்துட்டு அதை அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. ஸ்போர்ட்டிவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாரு. அதே ஒரு அதுக்கு ஒரு மனப்பக்குவம் தேவை. அது அந்த மாதிரியான அரசியல் பக்குவங்கள் உடையவனால் தான் எடுக்க முடியும். அது அவர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டது வந்து அவருடைய பெருந்தன்மையை காமிக்கும். நீங்கள் அப்படி நகைச்சுவை எல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நகைச்சுவை இல்லைன்னா? எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் நகைச்சுவை உணர்வு வந்து, அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அது உண்டு. எந்த காமெடி ஆக்டரோட அந்த நாகேஷ் இப்போ பார்ப்பீங்களா சார்? ஓஎஸ், நான் எப்பயும் அன்பேவா தில்லானாமோ நம்பால் அதெல்லாம் அப்படியே அந்த பசங்கள்லாம் அப்புறம் இருக்குது. நாங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வரும்போது அதை தான் சொல்லிட்டு இருப்போம், நம்மளால் அந்த இதை எடுக்கிறது. இப்போ உங்களுக்கு சடனாக நாகேஷ் சாரோட ஏதாவது டைலாக்ஸ்? நிறைய இருக்குது. நாகேஷ் டைலாக் சொல்லிட்டே போகலாம். அந்த இதில் சொல்லுவாருன்னு,
மிட்டாதார் வந்து பார்ப்பார். அப்போ ஒரு நாளைக்கு டக்குன்னு ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்படி கொடுப்பாரு. என்னையா அப்படின்னுவார். என்ன மிட்டாதார் எலுமிச்சம்பழம் பார்த்ததில்ல எனக்கு அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் அந்த டைலாக். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்போ அவர் சொல்கிறார், யோ வைத்தி எனக்கு ரொம்ப நாள் ஆசையா உமக்கும் ஆசை தானே அப்படின்றவர். சண்முக சுந்தரம் வாசிக்கிற தில்லானாவுக்கு மோகனம் ஆடக்கூடாது அப்படின்றார். உடனே அவர் திருப்பி சொல்வார், ஏன் நீர் ஆட போறீங்களா? எவ்வளோ பணம் செலவானாலும் சரி நாட்டியக்கத்துக்கு தான் போறீங்களா அப்படின்னு. ஸோ அந்த டயலாக் டெலிவரியினுடைய வேகம் அதுவும் அந்த நேரத்தில் எடுப்பார். இல்லை நம்ம கிளைமேக்ஸ்லாம் முடியும். முடிச்சுட்டு பாலையா வந்து சொல்லுவார், ஏண்டா நரம்பு பயில உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் அப்படியே நாகேஷ் டைலாக் அடிப்பார், ஏன் வெக்கப்பட்ட போலீஸ்காரை விட்டுருவாளா அப்படின்னு. சார் நீங்கள் இதெல்லாம் அவ்வளோ மனப்பாடமாக சொல்லும்போதே ஐயோ பயங்கரமாக இருக்குங்க அவருக்கு. நாகேஷனுடைய இது அன்பே வாழெல்லாம் அவர் ஒவ்வொரு நாகேஷ் காமெடியும் நாங்கள் வந்து ரசித்து அப்போ பார்க்குறதுங்க. அது அப்படியே மனப்பாடமாக ஒன்று ஒன்றும் ஆகிடும். டக் லைஃப் கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த டக் 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 டக்னு அதெல்லாம் இது அன்னைக்கு கூட கமல் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் டக்குன்னு ஒன்று சொல்லிடுவார். நாங்கள் அபூர்வ சகோதரர் கரெக்ட். அந்த இவனை கூட்டு வரதுக்கு பாதி தான் வந்து எங்கடா பாதி மாதிரி இது எங்கடா அந்த நேரத்தில் ஒரு பிளான் இல்லை. அது மாதிரி அவர் டயலாக் டெலிவரி வந்து ஒரு நிமிஷம் அடிக்கிற இதில் அடிச்சுடுவார். இப்போவும் அப்படி தான் ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட்டில் உங்க கூட பயணம் செய்யக்கூடியவர் தான். ரெண்டு பேரும் ஏதோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவரோட நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரோட நான் ஏன்னா அப்பாவோட மிக நெருங்கிய நண்பர் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணவங்க. என்னுடைய வீட்லேயும் என்னோட ரொம்ப எனக்கு ஒரு அப்பா ஸ்தானம் மாதிரி இருந்து பண்ணக்கூடியவர் அவர். அவரோட ரொம்ப ஜாலியாக நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். நடந்த சம்பவங்களாக இருந்தாலும் சரி. கவுண்டர் கொடுத்துட்டு போயிடுவார். ஆமாம் அவர் அந்த மாதிரி ஒரு பாம் ஷெல் டக்குன்னு ட்ராப் பண்ணுவார். அவர் பல கதைகள் சொல்லுவார் அண்ணாவோட இருந்தபோது. ஒரு முறை டக்குன்னு அண்ணாட்டே அப்படி அடிப்பார். ஒரு முறை ஏதோ சொல்லிட்டு இருந்தார், ஒரு இடத்துல அண்ணா பார்த்து, என்ன துரைமுருகன் நேற்று அந்த கூட்டத்தில் நீ நல்லா பேசினியாமே சொன்னாங்க. ஆமாம் என்னையா பேசினேன் சொல்லியா அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு அவர்கிட்ட அப்படின்னு என்னையா பேசினேன் சொல்லியா அப்படின்னு அண்ணா சொன்னோடனே சொன்னார், ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. அவர்கிட்டயே எதுக்கு 50 ரூபா? 50 ரூபா கொடுத்தா தான் எனக்கு பேச்சு வரணும். பேச்சாளர் நான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பேசுகிறேன். நான் என் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குது. என் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குது. என்னை பணம் கொடுத்து சொற்பொழிவாளர்னு கூப்பிட்டு போய் ஊரெலாம் பேச சொல்கிறாங்க. நீங்கள் வாட்டுக்கு பேசுங்கண்ணா, நான் எப்படி பேசுகிறேன்? 50 ரூபா கொடுத்தா பேசுகிறேன். அவர்கிட்டயே அடுத்தபடி அப்படி டக்குன்னு அடிச்சாராங்க. மிமிக்ரி அதெல்லாம் கூட நிறையா பண்ணுவார். அதே மாதிரி அவர் இன்னொன்று சொல்லுவார், நான் அசந்து போயிருக்கேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் ரொம்ப இதாக இருப்பார். அப்போ அவர் சொன்னாரா எம்ஜிஆர் வந்து அவரை அதிமுகவா நீ எந்த மந்திரி வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஒத்துக்க முடியாது, ஏன்னா அவர் தான் அவரை படிக்க வச்சவர், எல்லாம் பண்ணவர், ரொம்ப இது பண்ணவர்னு உங்களுக்கு தெரியும். அப்போ டக்குன்னு எம்ஜிஆர் கேட்டார், ஏன் அப்படின்போது, இல்லை நான் வந்து கலைஞர் வந்து என்னுடைய தலைவர், அவர் என்னுடைய தலைவர் அவர் அப்படின்னு அவரை விட்டு நான் வர முடியாது, அவர் என் தலைவர்னாரான். உடனே எம்ஜிஆர் டக்குன்னு இவ்வளோ வருஷம் நம்ம கூட என்னென்னா, அப்போ கலைஞர் உனக்கு தலைவர்னா நான் யாரியா அப்படின்னாராம் கோவமா. அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட தயங்காமல் அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு கடவுள்னாராம். என்ன சொல்ல முடியும் எம்ஜிஆர். ஸோ அந்த நொடியில் சொல்லக்கூடிய ஒரு இது வந்து அது கலைஞர்கிட்டருந்து அவங்களுக்கு கலைஞருடைய அருகாமையிலேருந்து அவர் கலைஞரோட பக்கத்தில் இருந்து அவங்க கற்றுக்கிட்டதுன்னு நான் கருதுவேன். அந்த சூழ்நிலை எப்படி கலைஞர் சொன்னார் இல்லையா, பிரபாகரன் உயிரோடு இருக்காரான்னு கேட்கும்போது ஒரு பத்திரிகை இடத்துல வரும்போது என்ன பதில் சொன்னாலும் அது ஒரு இருக்காருன்னு சொன்னாலும் வரும், இல்லைன்னு சொன்னாலும் வரும். ஏன்னா அவர் முதலமைச்சர்னு சொல்ல போகும்போது என்ன கலைஞர் வாயிலேருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு எல்லாரும் பார்த்து, இன்னும் சிலர் ஒரு வகையான ஒரு சரியான கேள்வியில் கலைஞர் சிக்கிட்டாரா அப்படின்னு வரப்போகும்போது கொஞ்சம் கூட தேங்காமல் வந்து மாவீரர்கள் சாவதில்லைன்னு இருப்பாருங்க. அது யாரால் அப்படி ஒரு 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 இது வரும்? அந்த கேள்விக்கு எப்படி நீங்கள் அந்த கேள்வியை விட வேறு அந்த பதிலுக்கு வேறு கேள்வியை நீங்கள் போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குயிக் ரிப்ளை, சாதுரியமான பதில்ன்றதுலாம் வந்து அந்த க்ஷணத்தில் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு வரப்பிரசாதம் தான். நிச்சயமாக. இப்போது நீங்கள் அமைச்சர்கள் கூட எல்லாம் பயணம் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க, இல்லைனா ஈஸியாக உங்களால் ஏதாவது விஷயத்தை கன்வே பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்கன்னா யாரை சொல்லுங்கள்? எல்லாருமே பொதுவாக அமைச்சரவையை பொறுத்த மட்டும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா சகாக்களுமே எல்லாரோடையும் நாங்கள் நல்லா பேசிக்கிடுவோம், நல்லா பழகிக்கிடுவாங்க. அதில் இன்னார்ட்ட ரொம்ப க்ளோஸோ அல்லது இன்னார்ட்ட பேச முடியாதுன்னு கிடையாது. எல்லார்ட்டையுமே
எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இளைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய சக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரோடையும் நாங்கள் நல்லா பழகுவோம். அது ஒரு அந்த காமெடியர் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் உண்டு. சட்டசபையில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது ஜெயலலிதா அவர்களினுடைய அவங்க கூடவும் நீங்கள் பயணம் செஞ்சிருக்கீங்க. நான் அந்த முதலமைச்சருக்கும் எதிர்கட்சியில் இருந்தேன். அப்போது ஏதாவது இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு அவங்களும் உங்களை பாராட்டுனது? என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை நான் பள்ளி கல்வித்துறையில் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க உன்னிப்பாக என்னுடைய பேச்ச கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் நிறைய நேரம் எடுத்து பேசிகிட்டு இருந்தேன். பட் நான் சப்ஜெக்டில் பேசிகிட்டு இருந்தேன். அரசியல் ரீதியான விமர்சனங்களை தாண்டி ஒரு சப்ஜெக்டில் நான் பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் ஷி வாஸ் லிசனிங் டு மீ. அப்போ சபாநாயகர் வந்து சரி நிறைய நேரம் நான் எடுத்துக்கிறேன்றதுனால அவருக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, என்னை கட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு முறை கட் பண்ணார். அப்புறம் மணி அடித்து என்னை உட்கார சொல்லிட்டார். உடனே எல்லாருக்கும் பெரும்போது அவங்க நிறைய நேரம் பேசுகிறத இப்போ அவங்க பட் அந்த அம்மா டக்குன்னு சபாநாயகரை பார்த்து அவரை பேச சொல்லுங்கள் அப்படின்னா. ஸோ என்னை திருப்பி பேசி என்னுடைய முழுமையாக முடிக்க சொன்னாங்க. அப்புறம் நான் பேசினதுக்கு அவங்களும் ரிப்ளை பண்ணாங்க. ஷி ஆல்சோ ரிப்ளை டு மீ. ஆனால் முழுமையாக நான் பேசிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு ஒரு இது சொன்னாங்க. இது மாதிரி நீங்கள் தென்னரசு நீங்கள் பேசுகிற போது உங்கள் பேச்சினுடைய ஒவ்வொருதையும் ஒரு கேள்வியோடு முடிக்கிறீங்க. ஒவ்வொரு கேள்வியை நீங்கள் கேள்விக்கும்போது அமைச்சர்கள் வந்து எந்திரிச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக குறுக்கீடுகள் கூடுது. நீங்கள் கேள்வியாக முடிக்காமல் நீங்கள் சென்டென்ஸாக முடிச்சிங்கன்னா உங்களால் இன்னும் குறுக்கீடு இல்லாமல் உங்களால் பேச முடியும். அப்படி அது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஸோ அப்போ எல்லாருமே சொன்னாங்க, பொதுவாகவே அந்த அம்மா அப்படி எடுத்துக்க மாட்டாங்க, அப்போசிஷனாக ரொம்ப ரிஜிடாக ரொம்ப இதாக பண்ணுவாங்க. அண்ட் வென் ஷி செட் இட் வாஸ் அ ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் அண்ட் அது ஷி ஆஃபர்ட் தட் அப்படின்றது வந்து அந்த நேரத்தில் அவங்க ஷி ஒரு இது காமிச்சாங்க, ஒரு ஜெஸ்டர் ஆஃப் ஒரு இது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் தட் இஸ் ஒன் என்கவுண்டர் ஐ ஹேட். அவங்க கூட அடுத்ததாக ஒரு இமேஜ் காட்டுறேன் சார். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகமா அவரை பற்றி ஏதாவது சொல்லணும்னா கூட சொல்லு. இது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இப்போ அண்மையில் அந்த விவேகானந்தரா கேந்திராவுக்கு வந்திருந்தபோது நான் மினிஸ்டர் இன் வெயிட்டிங், பிரசிடென்ட்ஸோ அல்லது பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படி வரும்போது அமைச்சரவையிலேருந்து ஒரு அமைச்சரை வந்து அவருக்கு அவர் கூட இருக்கிறதுக்கு மினிஸ்டர் இன் வெயிட்டிங்கிற முறையில் அஸ் பர் ப்ரோட்டோக்கால் நம்மளை நியமிப்பாங்க. அந்த வகையில் நான் அவரை அக்கம்பெனி பண்ணேன். அந்த விவேகானந்தரா கேந்திராவில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அப்போது அவரோட கலந்து கொண்டேன். அதுக்கப்புறம் அவரை நம்ம வரவேற்கிறது, வழி அனுப்புறதுக்கு கொண்டக்கூடிய அந்த ராஜரீக அடிப்படையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அது ப்ரோட்டோக்கால் பிரகாரம் இட்ஸ் அ டியூட்டி, அது செய்ய வேண்டியது. அவரோட எனக்கு ஒரு இது என்னென்னு கேட்டினாக்கா, அவரை நான் குஜராத் முதலமைச்சராக அவர் இருக்கும்போது நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். அப்போ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தஞ்சை பெரிய கோயிலில் இருந்த ராஜராஜ சோழனுடைய சிலை வந்து அங்கே சாராபாய் மியூசியத்தில் இருந்தது. அப்போ கலைஞர் அவர்கள் அந்த சிலையை இங்கே கொண்டு வரணும், 1000வது ஆண்டு விழா ஊட்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சிலையை அங்கேருந்து கேட்கறதுக்காக நான் அன்றைய இப்போ தலைமைச்சராக இருந்து ஓய்வு பெற்ற அன்றைய சுற்றுலாத்துறை செக்ரட்டரியாக இருந்த திரு இறை என்பவர்கள், குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள், மறைந்த தொல்லியல் அறிஞர் நாகசாமி, நாங்கள் 4 பேரும் குஜராத் போயிருந்தோம். அகமதாபாத் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்கள பர்சுவேட் பண்ணோம். நீங்கள் அந்த இதை வந்து உங்கள்கிட்ட இருக்க எங்களுக்கு தமிழ்நாடை கொடுத்துருங்க, அது அந்த கோயிலை சார்ந்ததுன்னு பண்ணோம். அப்போ வந்து கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முதலமைச்சரை பார்த்து அவர் மூலமாகவும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சருக்கு ஒரு கடிதமும் கொடுத்துருந்தார். ஸோ அதனால் கலைஞர் அவர்களுடைய ஒரு என்வாயாக நான் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போய் பார்த்தேன் அவரை. ரொம்ப அப்போ வெரி ரிசப்டிவ். கலைஞர் அவர்கள் மீது அவர் பெரிய மரியாதை அவருக்கு உண்டு. போன உடனே எப்படி இருக்கிறார் கலைஞர்னு சொல்லிட்டு என்னுடைய ஜஸ்ட் கன்வே மை ப்ரணாம்ஸ் டு கலைஞர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், ஹீ இஸ் லைக் எ ஃபாதர் டு மீ அப்படின்னாரு. அவரை ஒரு தந்தையாராக தான் கிடைச்சார். அது மாதிரி கலைஞர் அவர்கள் மீது திரு நரேந்திர மோடி அவர்கள் பெரிய மரியாதை வச்சிருந்தார். அதை நேரடியாக நான் சொன்னேன், அது வந்து கலைஞர்கிட்டையும் நான் சொன்னேன். சொல்லும்போது கலைஞர் அவர்கள் சொன்னார், இல்லை என் மீது எப்போதும் அவர் ஒரு மரியாதை வைத்திருப்பார் என்று சொன்னார். உங்களோட பேர் வந்து இப்படி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? என்ன தோணுச்சு? இல்லை, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னை பொறுத்த மட்டும் அது எந்த பொறுப்பை யார் நிறைவேற்ற வேண்டும் என்பதை முதலமைச்சர் வந்து ஒரு அமைச்சரவையில் முடிவு செய்கிறார். இந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு அவர் என்னிடத்தில் கொடுத்துருக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றக்கூடிய வகையில் நான் நிச்சயமாக செயல்படுவேன். அதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள், இந்த மாதிரியானது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், இந்த கல்வெட்டுகள். ஆமாம், இது ஒரு அகழ்வாய்வு தளம். இது கீழடி சைட். இது கீழடியில் வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இதையும் பார்த்துட்டு பானை ஓடுகள் உடஞ்சிருக்கும் நிறைய. அதில் நம்ம முக்கியமாக பார்க்கறது கிராஃபிட்டின்னு சொல்லக்கூடிய குறியீடுகள்.
அல்லது எழுத்து பொறிப்பு ஏதாவது இருக்கா, பிராமி தமிழ் பிராமின்ற சொல்லக்கூடிய தமிழ் எழுத்து பொறிப்புகள் இருக்கான்னு தான் முதல் பார்ப்பாங்க. அதனால் அந்த இதில் அல்லது மற்ற வேறு ஏதாவது குறியீடுகள் இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதில் வரப்போகும்போது அதில் ஒரு குறியீடு இருந்தது, அதை காமிச்சிட்டு இருந்தார் அந்த எக்ஸ்கவேஷனில் இருக்கக்கூடிய. அது கீழடியில் நடந்த இது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம இப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் புது புது இடங்களில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே செய்யக்கூடிய இடங்களையும் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாட்டின் தொல்லியல் துறைக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி உருவாக்குனது. அது குறிப்பாக அந்த துறையினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய திரு உதயச்சந்திரன் அவர்களும் அதில் தனிப்பட்ட வகையில் ரொம்ப ஆர்வமுடையவர். அதனால் அது ஒரு நல்ல டீம். அது ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா சார் உங்களுக்கு? ரொம்ப நான் விரும்பி சாப்பிடுவேன். இது அமெரிக்கா போயிருந்தபோது எடுத்தது. சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரில் அந்த ஒரு ஃபேமஸ் ஜெரால்டுன்னு ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குங்க. எல்லோரும் போனால் அங்கே அதுக்கு போவாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ முடிச்சுட்டு அன்றைக்கி நான் இந்தியாவுக்கு திரும்புகிற நாள் விமான நிலையத்துக்கு போகிற வழியில் என்னுடைய நண்பர், என் கூட ரூம்மேட்டு, அவர் அங்கே இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் தான் என்னை கொண்டாந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணார். ஸோ அவர் வாங்க நம்ம அங்கே போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் இருக்குங்க இல்லையா, சான் ஃப்ரான்சிஸ்கோ, அந்த பிரிட்ஜ் போயிட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே அந்த கடையில் அவர் கூப்பிட்டு போனார். அதான் நிறைய ஐஸ்கிரீம் வச்சுட்டு. அவ்வளோ ஐஸ்கிரீம் நான் சாப்பிடல. அவர் கூட வந்தவங்க என் கூட ட்ராவல் பண்ண ஒருத்தர் வந்தார், கைடன்ஸ் வந்து. அவர், நான், என் ஃப்ரெண்டு 3 பேர். அவங்க 3-4 ஐஸ்கிரீமே பக்கத்தில் வச்சுட்டு எடுத்தேன். விரும்பி சாப்பிட்ற உணவு அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும்? சிக்கன் சாப்பிடுவேங்க, விரும்பி சாப்பிடுவேன். பரோட்டா, பிரியாணி அந்த மாதிரி, எங்கள் விருதுநகர் பரோட்டா அந்த மாதிரி சாப்பிடுவேங்க. தோசை இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். சமைப்பீங்களா சார்? ட்ரை பண்ணியிருக்கேங்க. கோவிட்டில் நானே சமைச்சிட்டு இருந்தேன் ஊரில். நான் அப்போ வீட்டில் எல்லாம் இங்கே இருந்தாங்க. அம்மா அவங்க எல்லாம் சென்னையில் இருந்தாங்க. நான் மட்டும்தான் ஊரில். ஏன்னா எம்எல்ஏவாக இருந்தனால தொகுதியில் அப்போ எல்லாம் பார்க்க வேண்டியதுனால நான் இருந்தேன். அதனால் நான் அப்போ அந்த நேரம் சமைச்சிட்டு இருந்தேங்க. திருமணத்துக்கு முன்னால் கொஞ்ச நாள் சமைச்சிருக்கேன். மூவியில் நடிக்கிறது, இல்லைனா மூவியில் நடித்தா நல்லாயிருக்கும், ஒரு பாட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள்? இல்லைங்க, எனக்கு சினிமாவில் நான் சினிமா பார்க்குறேன் மிக குறைவு. சினிமாவில் நடிக்கணும்லாம் நான் தோணுனதே கிடையாது. பாட்டு பாடணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என் மூத்த பொண்ணுக்கு அந்த ஆசைகள்லாம் உண்டு. இமையாக இருக்காங்க அவங்க. ஷீ இஸ் இன்டு ஃபிலிம்ஸ். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்பீங்க. அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஈவினிங்ஸ் எப்படி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலி டைம் ஒன்று இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட எல்லாம் உட்காந்து பேசிட்டு, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் புதிய புதிய விஷயங்கள்லாம் தெரியும். இல்லைன்னா நமக்கு பல விஷயங்கள் தெரியாது. அவங்களோட இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கிறது. டைம் ட்ராவல் பண்ணி சில விஷயங்களை மாற்றணும், இல்லைனா சில விஷயங்களை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரியான இருந்துச்சுன்னா எந்த விஷயத்த மாற்றுவீங்க? நமக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜாதி வேற்றுமைகள் வந்தது பார்த்தீங்களா சமுதாயத்தில். எந்த காலத்தில் அது உருவானது அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏதோ ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட, அதுக்கு முன்னால் அது இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. மனித இனம் குறிப்பாக நம்ம இந்த மண்ணில் தோன்ற போது அப்படி பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஜாதியின் அடிப்படையில் இந்த சமுதாயம் பிளவுபட்டதுக்கான காரணங்கள் உருவாயிருக்கும். டைம் ட்ராவல் பண்ணி நம்மளால் போய் ஒரு விஷயத்தை சீர்திருத்த முடியும்னு நினச்சேன்னா பின்னால் போய் நம்மளால் அந்த ஜாதி வேற்றுமையில் இல்லாத ஒரு சமுதாயத்தை பண்ண முடியுமான்னு நான் விரும்புவேன். இந்த கேள்வி கேட்கும்போது நான் நினச்சேன் உங்கள் பர்சனலில் ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து. இந்த பதில் எங்களுக்கு உண்மையாகவே இல்லை, அதுதான் இன்றைக்கி தேவையும் கூட. இன்றைக்கி நாடு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அது போன்ற வேற்றுமைகள் நமக்குள்ளே வந்துருமோன்றதான். ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான நான் ஸ்கூல் டேஸ்லாம் நிறைய விளையாடுவேன். நான் வாலிபால் பிளேயர், அதேமாதிரி பேட்மிண்டன் பிளேயராக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஸ்லோலி போயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் போல் ஜஸ்ட் வாக்கிங் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இந்த மாதிரி வாக்கிங் போய்க்கவே லிட்டில் எக்ஸசைசஸ், அவ்வளோதான். சார் ரொம்ப நீண்ட நேரம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெரியும்போது எங்களுக்கும் சிரிப்பாகவும் இருந்துச்சு. உங்கள் சின்ன வயசு அனுபவம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எனக்கும் இது ஒரு வித்தியாசமான அனுபவம். பொதுவாக பொலிட்டிக்கலாக அந்த மாதிரி நிறையா இருக்கும். தாண்டியான பல விஷயங்களை பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்களும் புதிய தலைமுறையும் கொடுத்துருக்கீங்க. என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.